இப்போதெல்லாம் 500 அல்லது 1000 கோடி வசூலை செய்ய பேன் இந்தியா என்ற கான்செப்ட் வந்துவிட்டது. அதாவது ஒரு படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய எல்லா மொழியிலும் டப்பிங் செய்து வெளியிடுவதுதான் பேன் இந்தியா ஆகும். இந்த நிலையில் பெரிய நடிகர்கள் எல்லோருக்கும் தங்களின் படம் பேன் இந்தியா படமாக வர வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டதாகவும், முதலாவதாக பல 100 கோடிகள் வசூல் செய்தால் நடிகர்களின் சம்பளத்தை உயர்த்தி விடலாம் என்றும், இரண்டாவதாக எல்லா மொழி ரசிகர்களிடம் தான் ரீச் ஆக முடியும் என நடிகர்கள் நினைக்கிறார்கள். அதனால் தங்களின் படங்களில் எல்லா மொழிகளிலும் உள்ள பெரிய நடிகர்களை அழைத்து கேமியோ வேடத்தில் நடிக்க வைக்கிறார்கள். அதனால்தான் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் நிறைய தமிழ் படங்களில் வில்லனாக நடித்து வருகிறார். அதே போன்று வேட்டையின் படத்தில் அமிதாப் பச்சன், லியோ படத்தில் சஞ்சய் தத், ஜெயிலர் படத்தில் சிவராஜ்குமார் மற்றும் மோகன்லால் இவர்களை எல்லாம் நடிக்க வைத்தது இதற்குத்தான் என்றும், சிவராஜ்குமாரும் மோகன்லாலும் கேமியோ வேடத்தில் நடித்த ஜெயிலர் திரைப்படம் சூப்பர் ஹிட் கொடுத்து சுமார் 600 கோடிக்கும் மேல் வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ரஜினி தன்னுடைய படங்களில் வேறு எந்த பெரிய நடிகரையும் நடிக்க அனுமதிக்க மாட்டார் என்பதும், மேலும் அது தன்னுடைய படமாகத்தான் இருக்க வேண்டும் என நினைப்பார். ஆனால் இப்போது அவரும் மாறிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இப்போது உருவாகி வரும் ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கானை கேமியோ இடத்தில் நடிக்க வைக்க முயற்சிகள் நடந்து வருவதாக தகவல் தெரிகிறது. ஏற்கனவே கூலி படத்தில் அமீர் கான் கேமியோ பண்ணியிருக்க நிலையில் இப்போது ஜெயிலர் 2க்காக ஷாருக் கானிடம் படக்குழு பேசி வருகிறார்கள். மேலும் ஷாருக் கான் இந்த படத்திற்காக என்ன சம்பளம் கேட்டாலும் கொடுத்துவிட சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாராக இருக்கிறதாம். மேலும் ரஜினி மீது உள்ள மரியாதையில் ஷாருக் கானும் நடிக்க ஒப்புக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தெலுங்கு நடிகர் பாலையா ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறார் என்பதும், மொத்தத்தில் ஜெயிலர் 2 திரைப்படம் ரசிகர்களுக்கு சூப்பர் ட்ரீட்டாக அமையும் என கணிக்கப்படுகிறது.